மேலை வானவரும் அறியாததோர் கோலமேயனே ஆட்கொண்ட கூத்தனே அப்படின்னு அழைக்கிறார் திருவாசகத்தில் மாணிக்கவாசகர். இப்போ நம்ம திருவாசகத்தை பார்த்துட்டே வரோம். அதில் ஒரு வாசகம் வருது, எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப்பெருமானே அப்படிங்கிறார். அப்போது இந்த ஜீவாத்மாவுக்குன்னு தனியான சைத்தன்யம் இல்லை, ஒளி இல்லை, அது சுவாமிகிட்டேருந்து தான் அது தன்னை பெற்றுக்கிறதுன்றத பார்த்தோம். அடுத்த வாக்கியம், அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே அப்படிங்கிறார். அப்போ ஜீவனான என்னுடைய மயக்கத்தை நீக்கிற சிவஞானமாக நீர்தான சுவாமி இருக்கீங்க. ஒரு தனக்குன்னு தனி சக்தி இருக்குன்னு ஜீவன் நினச்சிக்கிறது ஒரு அஞ்ஞானம். ஜீவன் உலக பொருளாக உணர்றதும் அஞ்ஞானம். சிவஞானமும் பிரம்மஞானமும் சேர்ந்து தான் ஜீவனுக்கு ஞானத்தை கொடுக்கறது. அவன் பெற்றுள்ள பிரபஞ்ச ஞானமும் அது மூலமாக தான். அப்போ சிவஞானத்தை அறியும் பொழுது இந்த பிரபஞ்ச ஞானம் அழிஞ்சு போய்டுறது அப்படின்னு சொல்கிறார். ஆக்கம் அளவிருதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். சுவாமி என்னெல்லாம் செய்கிறார், ஆக்கல் அழித்தல் நம்மளெல்லாம் காப்பாற்றுதல் இத்தனையும் செய்கிறார் இல்லையா. அப்போது பரமாத்மா சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்னு சொல்கிறோம். இதில் பண்ணும்பொழுது அவர் எந்தவித விகாரமும் உண்டாறதில்லை, அவருக்கு எந்த மாற்றமும் உண்டாறதில்லை. அவர் ஒன்று சிருஷ்டி பண்ணினதுனால அவர்கிட்டேருந்து எதுவும் ஒன்று குறைஞ்சி விடுறதும் இல்லை, ஒன்று அழிஞ்சதுனால அவருக்கு எதுவும் உண்டாறதும் இல்லை. அப்போது தன்னுடைய மாய பிரபஞ்சத்தின் மேலே இந்த 3 வித தோற்றங்களையும் வருவிக்கிற வல்லமாக அவர் வச்சுட்டுருக்கார். அப்போது இந்த பிரம்மம் தன்னிடத்தில் பிரபஞ்சமாக விகாரம் எடுத்து ஒவ்வொரு பொருளாக சேத்தன பொருளாக அச்சேத்தன பொருளாக இருக்கும் பொழுது அந்த ஞானத்தில் இருக்கவாளுக்கு அது பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணுறதில்லை. அஞ்ஞானம் இருக்கவாளுக்கு தான் ஒவ்வொரு விஷயமும் வெவ்வேறாக தெரியறது. அப்போ ஜீவர்களை உய்வடையறதுக்கு அவருடைய அருள் தான் அங்கே வேண்டியிருக்கு. அப்போ அதை தான் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த வார்த்தை, போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் அப்படிங்கிறார். அப்போது பிறவி தலையை போக்குவிக்கிற சக்தி சுவாமிகிட்ட தான் இருக்குது. அப்போ உன்னுடைய திருத்தொண்டில் போய் உன்னுடைய கருணையை பெற்றிருந்து உன் அருளை பெற்றுக்கிறதுக்கு நீ தான்ப்பா எனக்கு அருள் புரியணுங்கிறார். நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்ற மனங்கழிய நின்ற மறையோனேங்கிறார் அடுத்த வார்த்தை. அப்போது பூவுக்கு பக்கத்தில் போனால் தான் அதனுடைய மனத்தை நம்ம நுகர முடியும். பூவில் மனம் போன்றவனே, நீ வணங்காதவாளுக்கும் அவள் தொலைவிலேயே இருந்தாலும் வணங்குறவாளுக்கு பக்கத்துலேயே இருக்க. மாறுபடுற மனசு அற்றவனிடத்தில் மிளிர்றவன் நீதான். அதாவது இறைவன் அறிவுக்கு அறிவாக இருக்கார், அதை அறியாதவருக்கு தூரம் இருந்துடுறார். அப்போது மாறுபடுற மனசின் மூலம் பார்க்கப்படும் பொழுது பரமாத்மா மறைஞ்சுடுறது, பிரபஞ்சமாக காட்டுறது. மனசற்ற நிலையில் அவர் உள்ளபடி ஒளிர்ந்து காட்டுறார். அடுத்த வார்த்தை, கரந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று அப்படிங்கிறார். அப்போ கறந்த பாலில் கருப்பஞ்சாறு நெய் எல்லாத்தையும் கலந்து உண்டும்போது ஒரு இன்பம் உண்டாருது. அப்போ அந்த இன்பத்தை விட பேரின்பம் இறைவன்கிட்ட கிடைக்கிறது. அந்த பேரின்பமும் நல்ல அடியவர்களத்தில் உள்ளத்தில் தேன் போல் ஊறிண்டு தெவிட்டாத தித்திக்கிறது. அதாவது ஒரு சுவை நம்ம உண்றோம்னா தெவிட்டக்கூடாது, ஓரும்னு தோணக்கூடாது. அப்படி ஒரு சுவையாக இறைவனுடைய அருட்சுவை மட்டும்தான் இருக்க முடியும், வேறு எந்த சுவையும் தெவிட்டக்கூடியது. அப்போ பிரம்ம வித்தையானது தெவிட்டாதது அப்படின்றது தான் இதனுடைய வார்த்தை. பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த அப்படிங்கிற இந்த பிறப்பை அறுக்கக்கூடிய எங்கள் பெருமான் நிறங்கள் 5 உடையவராக இருக்கார். எப்படி? அவர் தொடர்ந்து வர பிறவிகளை ஒழிக்கிற எங்கள் தலைவனாக இருக்கார். பூதங்களும் இந்திரியங்களும் உன்னை போற்றி 5 தன்மாத்திரைகளாக உடஞ்சிருக்கு. இதை தான் புராணம் சொல்கிறது. அப்போ சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம்னு 5 மாத்திரைகளாக நீ ஆகும் பொழுது முறையாக அப்பு, அக்னி, வாயு, ஆகாசம், பிருத்துவின்னு பூதங்களாக நீ பிரிஞ்சு 5 விதங்களில் நீ அறியப்படுற.
ஈசனே ஆனால் கூட அவருடைய நிஜஸ்வரூபத்தை விளக்க இவைகளால் முடியாது இல்லையா அப்படின்னு சொல்கிறார். இது தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய்.